கன்னி ராசி இவர்கள் பொறுத்த வரைக்கும் எப்போதுமேங்க அன்பு பாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். இந்த கன்னி ராசியினுடைய மறு உருவம் அப்படின்னாலே இவர்கள் அந்த தெய்வத்துடைய மறு ஆசி பெற்ற ஒரு நபர்கள் தான் சொல்லி ஆகணுங்க. ஏன்னா அன்பு கொடுக்கறதுல இவங்க அளவுக்கு யாருமே ஒரு மிஞ்சின ஆளே கிடையாதுன்னு தாங்க சொல்லணும். எல்லோர் மேலேயும் சரி, இவங்க மேல வெறுப்பையே காட்டினாலும் இந்த கன்னிராசிக்காரர்கள் அவர்கள் மேல அன்பையும் பாசத்தையும் தாங்க முழுக்க முழுக்க காமிப்பாங்க. ஏன்னா இவர்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் அன்பை காமிக்கிறது மட்டும்தாங்க. எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரிங்க, அவங்க மேல ரொம்ப பெரிய பிரியத்தையும் அன்பையும் வச்சு அவங்களுக்கு என்ன தேவை, ஏன் இப்படி பண்றாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு, அதாவது எப்படின்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் மற்றவர்கள் போல கிடையாதுங்க. நம்ம சுச்சுவேஷனை தான் பாக்குறாங்க அப்படின்றத கிடையாதுங்க. இந்த கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. அதாவது இவர்களோட இடத்துல இருந்து இவர்கள் பார்ப்பதை விட இவர்கள் யார் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ற அந்த ஒரு இடத்துல இருந்து பார்ப்பாங்கங்க. முழுக்க முழுக்க ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இவர்களாக இருக்கும் பொழுது மற்றவருடைய எண்ணத்துல மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள்ங்க. என்னதான் இந்த கன்னிராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட குணம் உடையவர்களாக இருந்தாலும், மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணம் இருந்தாலும், மற்றவங்க மேல அன்பு காமிக்கக்கூடிய குணம் இருந்தாலும், அனைத்து விதத்திலையும் மற்றவங்களால காயப்பட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு நபர்கள்லாம் அது இந்த கன்னிராசிக்காரர்கள் தாங்க. இன்னைக்கு வரைக்குமே கன்னிராசிக்காரருடைய வாழ்க்கையில நிம்மதியை தொலைச்சிட்டு, வாழ்க்கையில என்ன செய்யறோம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றத புரியாம தனக்குத்தானே பேசிக்கிட்டு தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு கூட ஒருத்தர் இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு எப்போதும் கஷ்டத்தையும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்லாம் அது இந்த கன்னிராசிக்காரர்கள் தாங்க. நான் சொன்னேன், முதலே சொல்லியிருந்தேன், இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அன்புக்குனா அப்படி கொடுப்பாங்க அப்படின்னு. இந்த கன்னிராசிக்காரர்கள் அன்பை மற்றவங்களுக்கு கொடுத்து கொடுத்தே இன்னைய வரைக்குங்க இவருடைய வாழ்க்கையில நிம்மதி இழந்து சந்தோஷத்தை இழந்து மற்றவர்களால தினம் தினம் அழக்கூடிய ஒரு நபர்கள். கண்ணீரோடு தாங்க இரவு தூக்கம்ன்றது எல்லாத்துக்கும் எப்படிங்க இருக்கும், நிம்மதியா தூங்குவோம், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்த நாள் நமக்கு நல்லா அமையணும் அப்படின்னு நினைச்சு நம்ம தூங்குவோம். ஆனா கண்ணீரோடு தினம் தினம் தூங்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் அது இந்த கன்னிராசிக்காரர்கள் தாங்க. கண்ணீர் பாத்தீங்களா எப்படி, இப்படிப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையில தாங்க இன்னைய வரைக்குமே சந்தோஷமே இல்லைன்றதாங்க யதார்த்தமான உண்மை. தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை, யாராவது ஒருத்தரால வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு இந்த கன்னிராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளுமே அழுதுகிட்டு தாங்க இருக்கிறாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே சந்தோஷமும் இவங்களுடைய வாழ்க்கையில இருந்தது இல்லை. இவங்க வாழ்க்கையில இன்னைய வரைக்குமே யாராவது ஒருத்தங்களை நம்பி நம்பி ஏமாந்து போய் நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருந்துகிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் இந்த கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசினுடைய வாழ்க்கையில மற்றவங்களை நம்பி நம்பி முக்கியமா சொல்ல போனா இவர்கள் காதலிச்ச ஒரு பெண்ணையும் சரி, காதலிச்ச ஒரு ஆணையும் சரிங்க, அவர்கள் நம்பியே வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் இன்னைய வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதாங்க யதார்த்தமான உண்மை. இவங்க எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறிடணும், சந்தோஷமா வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா இவர்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய அந்த உறவு சொந்த பந்தங்கள், நீ எப்படிப்பா சந்தோஷமா வாழலாம், உனக்கு நாங்கள் வாழ விட்டுருவோமா அப்படின்றத மாதிரி இவர்களை இன்னைய வரைக்குமே அடிமைத்தனமாகவும் மற்றவர்களுக்கு எப்படி சொல்றதுன்னா அடிமைத்தனம்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எப்போதுமே இவர்களை வேலையை வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு சந்தோஷமா இருப்பாங்க, கடைசியில பேர் மட்டும் அவங்க வாங்கிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாறுமா, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையுமா, எனக்குன்னு ஒரு குடும்பம் அமையுமா, நான் சந்தோஷமா வாழ்வான்னு ஆசைப்பட்டீங்களே, உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை இப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இவ்வளவு நாள் நீங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில உங்க கண்ணு முன்னாடி வரப்போகுதுங்க. அது எப்படிப்பட்ட வாழ்க்கை, எந்த அளவுக்கு இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கை மாறப்போகுதுன்றதை பற்றி இந்த ஒரு பதிவில் நம்ம பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கான முக்கியமான ஒரு பரிகாரம் இருக்குதுங்க. அதில் வீடியோ முழுமைக்கும் பார்த்துட்டு அந்த பரிகாரம் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்படிப்பட்ட பரிகாரத்தை நீங்கள் செய்வதுங்கிறது எவ்வளவு பெரிய கர்ம வினைகளையும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரிங்க, இது முழுக்க முழுக்க சரி செய்யக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த ஒரு பரிகாரத்தை கட்டாயமா நீங்க மறந்துடாம செய்யுங்க. மிகப்பெரிய ஒரு மாறுதல் இந்த ஒரு பரிகாரத்தின் மூலியமா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும். கன்னிராசிக்கார அன்பர்களே, நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகள்ல இது முழுவதுமான முன்னேற்றம் என்பது இருக்கும். முக்கியமாக நீங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, இன்னைக்கு இந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சிடும், நாளைக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, நினைச்சீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் முடியாதுன்றது போலதான் மறுபடியும் அந்த பிரச்சனைக்கான சுய உரிமம்ன்றது அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஆனா இனி அந்த ஒரு பயம் உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டாங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்தை நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ, எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி
மாறி நல்லது நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில இனி நடக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் இனி உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்கள் மேல அன்பையும் பாசத்தையும் காமிப்பார்கள். இதனால் வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் உங்ககிட்ட சரியா பேசுவதோ இல்ல முகம் காத்து பேசுவதோ இருக்கவே மாட்டாங்க. என்னைக்குமே நீங்க போய் பேச போனீங்கன்னா அவங்க வாட்டுக்க கண்டுக்காம பாத்தீங்கன்னா போக வேண்டிய நிலைமை இருந்திருக்கும். அதாவது நீங்க பேசுவீங்க உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட, உங்களுடைய பிள்ளைகள் கேட்பாங்க. ஆனாலும் கூட உங்களுக்கு கேட்காத போல நடிக்கக்கூடிய விதத்துல உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கான அந்த ஒரு அன்பையும் பாசத்தையும் காமிக்காம இருந்திருப்பாங்க. என்னப்பா இது வயசான காலத்துல நம்மளுடைய பிள்ளைகள் இப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனசு வேதனைப்பட்டிருக்கும். நீங்க யாருக்கிட்டையும் பேச முடியாம தனிமைப்படுத்தப்பட்டு வாழ்ற வாழ்க்கையாக இருந்திருக்கும் இந்த கன்னிராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் முழுவதுமாக மாறுங்க. முக்கியமா உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட நீங்க பேசுவது உங்களுடைய பிள்ளைகள் புரிஞ்சுக்கிட்டு இனி உங்க மேல அன்பு காமிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய உடலை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காகவும் நீங்க எங்களுக்கு கூட இருக்கணும்ன்றதுக்காகவும் எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இன்னைய வரைக்குமே இந்த காதல்ன்ற ஒரு விவகாரம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தாங்க இருக்கு. இவங்க சின்ன வயசுல காதலிச்சதுங்க, ஒரு 20 வயசுல காதலிச்சாங்க. ஆனா இன்னை வரைக்குமே அந்த காதல் மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. இந்த காதல் சக்சஸ் ஆகுமான்ற கேள்வியும் இருக்கு. அதாவது முக்கியமா சொல்லணும்னா இந்த 20 வயசுல காதலிச்சாங்க, இப்ப 26 வயசு ஆகுதுன்னா அந்த திருமணம் வாழ்க்கை, அதாவது அந்த காதல் திருமணமா மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனசுக்குள்ள ரொம்ப ஆழ்ந்திருக்கு. பயம் வேண்டாங்க. நீங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு பெண்ணுடனோ அல்லது அந்த ஆணுடனோ உங்களுடைய திருமண வாழ்க்கை பந்தம்ன்றது அமையும். ஆனால் இந்த திருமண பந்தத்தில் சில குழப்படிகளும் முக்கியமாக சில சண்டை சச்சரவுகளும் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. முக்கியமாக குடும்பத்துக்குள் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது இந்த கட்டக்காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது பார்த்து பக்குவமாக பேச வேண்டியதுன்றது கட்டாயம். ஏன்னா இந்த குடும்பத்தார்கள்ட்ட நீங்க வாய்வாக்குல ஏதோ ஒரு சில விஷயங்கள் பேசும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து உங்களுடைய காதல் திருமணம் அப்படின்றது முற்றிலுமாக முடிவடைந்துடும். அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, பொறுத்து நிதானமா கையாளுவது ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க அனைத்து விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது இந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. ஏன்னா நீங்க பேசுறீங்க வாய் வாக்குல, ஆனா அந்த பிரச்சனை அப்படின்றது அதுக்கப்புறமா அது எழுந்து எழுந்து வரும்போது உங்களை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடும். அதனால இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனித்து வார்த்தைகளை விடுவது கட்டாயமாக சிறந்ததாக இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில முன்னேற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் இந்த காதல் விவகாரங்கள்னால நீங்க வேலையில முழு கவனத்தை செலுத்த முடியாமல் போகும். இதனால் உங்களுடைய அதிகாரிகள்கிட்ட சில விஷயங்கள் பிரச்சனைகளாக வந்து சேரலாம். முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்க வேலையிலையும் கவனத்தை செலுத்துவதும் காதலிலையும் ஒரு கவனத்தை வச்சுக்கிறதுன்றது கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்ல, வெளியூர் பயணங்கள் இந்த காலகட்டங்களில் நீங்க ஆபீஸ்ல இருந்து போக வேண்டிய நிலைமை ஏற்படலாம். அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க தவிர்க்க முடியாமல் போகும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆகலாம். அதனால நீங்க இந்த நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு. பணப்பிரச்சனை என்பது முழுவதுமாக நீங்க போகுது. இதனால் வரைக்கும் நீங்க வாங்கி வச்சிருந்த கடன் என்பது முற்றிலுமாக நீங்கும். முக்கியமா இந்த கன்னிராசினுடைய நகை பேங்க்ல அடமானம் வச்சிருப்பாங்க, இல்ல நகைக்கடையில் அடமானம் வச்சிருப்பாங்க. அதை மீட்க முடியாம பல வருஷங்களா போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடைகளை, அதாவது பேங்க்லயோ இல்ல நகை கடையிலயோ வச்ச அந்த நகையை மீட்டுக் கொள்வதற்கான சூழ்நிலை என்பது இப்போ உங்களுடைய வாழ்க்கையில அமையும். அது மட்டும் இல்லைங்க, முன்னாடி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு அதற்காக முயற்சி பண்ணீங்க. ஆனா அது முடியாத போனனால நீங்க அதை கைவிட்டீங்க. அப்படிப்பட்ட விஷயம் இப்போது மீண்டும் உங்களுடைய உபயோகத்துல வரும், உங்களுடைய ஞாபகத்துல வரும். அதை நீங்க செய்வீங்க. அதுல மிகப்பெரிய சக்சஸ் அடைவதற்கான அமைப்புகள் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு. தொழிலையும் சரிங்க, வியாபாரத்திலையும் சரிங்க, நல்ல முன்னேற்றம் என்பது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, சில அனுபவம் வாய்ந்த நபர்கள் உங்களுடன் நண்பர்களாக அறிமுகமாவார்கள். அவர்கள் மூலியமா நீங்க தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா வருவீங்க. அதாவது மற்ற பிராண்ட், பெரிய பெரிய பிராண்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட பிராண்டோட நீங்க போட்டி போடுற அளவுக்கு உங்களுடைய ஸ்ட்ரென்தன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சில குளறுபடியான பிரச்சனைகள் என்பது முற்றிலுமாக அகன்று மனசளவு நீங்க சந்தோஷமான நிலைமையை கையாளக்கூடிய சூழ்நிலை என்பது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகுது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒன்றொன்றுமே இனி எந்த ஒரு விதத்திலையும் பயப்படமோ இல்லை கவலைப்படணுன்ற அவசியம் வேண்டாங்க. ஏன்னா முற்றிலுமான ஒரு மாற்றத்தை நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் சந்திக்க போறீங்க. இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு மாற்றம் என்பது நடக்க போகுது. முக்கியமா இதெல்லாம் தாண்டி இன்னும் பல மாற்றங்கள் இருக்கு. அதை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம். முக்கியமா இந்த கன்னிராசினுக்காக பரிகாரம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு பரிகாரங்கிறது நீங்க உங்களுடைய நோட் புக்ல எழுத வேண்டிய ஒரு விஷயங்க. அதாவது நீங்க எழுத வேண்டியதாக இருக்கு. அது எப்படிப்பட்டதுன்னா, நீங்க ரொம்ப காலமா நிறைய கடன் வச்சிருக்கீங்களா, அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க எழுத போறீங்க. அது என்னன்னா, பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு எழுதிட்டு நீங்க அதற்கு கீழே, அதாவது முதல்ல பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு எழுதிருங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா, நான் பல நாட்களாக
மீட்க வேண்டும் என்று நினைத்த நகை இப்போது என் கைவசம் வந்ததுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு நீங்க எழுதுங்க. அதாவது நீங்க அதை இன்னும் மீட்கல, ஆனா மீட்டுட்டதாக நினைச்சு நீங்க உங்களுடைய மனசளவுல பார்த்தீங்கன்னா 21 முறை அதை நீங்க எழுதி முடிங்க. அப்படி ஒரு 21 முறை நீங்க எழுதி முடிச்சிட்டாலே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில இந்த நகை பிரச்சனைன்றது முக்கியமா நீங்கிறோம். இது ரொம்ப எளிமையான சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இதனால நிறைய பேருக்கு பலன் கிடைச்சிருக்கு. ஸோ கன்னிராசிகளுக்கான இப்போ இந்த நேரத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இந்த ஒரு பரிகாரம் முக்கியமானதா இருக்கு. அதனால விருப்பப்படுறவங்க இந்த ஒரு விஷயத்த எழுதி பாருங்க, கட்டாயம் பலன் இருக்குதுங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்த நிச்சயம் இங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமா இது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஒரு பரிகாரத்தின் மூலியமா இருக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். வருகின்ற காலங்கள் இதை விட தாண்டி பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது. நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.